என்ன ஸ்தபதி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான சன்மானம் குறைவா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஐயா, இப்படி ஒரு வார்த்தையை நீங்களா சொல்றீங்க? சிலை வடிக்கிறது ஒரு தெய்வீகமான கலைங்க ஐயா. சன்மானம் கொடுத்தா கலை கை கூடிடுமா? சன்மானத்தை பெருசா நினைக்கிறவங்களுக்கு கலை தான் கை கூடுமா? அப்ப எதுக்காக அபிஷேகம் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க? காரணத்தை சொல்லுங்க. ஐயா, இந்த அம்மன் சிலை எங்க முன்னோர்கள் செஞ்ச சிலையே கிடையாது. இது வேற யாரோ செஞ்ச சிலை. ஆத்தா தன்னோட விளையாட்டை ஆரம்பிச்சிட்டா. ஐயா, அபிஷேகத்துக்காக அம்மன் சிலைய பார்த்ததுமே இது எங்க முன்னோர்கள் செஞ்ச சிலை இல்லைன்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க செஞ்ச சிலையில சிற்ப சாஸ்திரப்படி எல்லாமே ஒரு ஒழுங்கோட தான் இருக்கும். ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும், ஒரு காதுக்கும் இன்னொரு காதுக்கும், ஒரு கைக்கும் இன்னொரு கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தை கூட யாரும் பார்க்க முடியாது. எங்க முன்னோர்கள் எங்க வம்சாவளியில சிற்பத்தை நுட்பமான சிலைய அவ்வளவு அழகா வடிப்பாங்க. அம்மனோட கண்ணுல உயிர் இருக்கும்யா. ஒரு பார்வைக்கு கருணையும் தெரியும், அதே சமயம் இன்னொரு பார்வைக்கு உக்ரமும் தெரியுங்கய்யா. ஆனா இந்த சிலையில நிறைய குறைபாடுகள் இருக்குங்கய்யா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லைங்க ஐயா. எங்களை மாதிரி தேர்ந்த ஸ்தபதிகளுக்கு தான் தெரியும். இது எங்களோட முன்னோர்கள் செஞ்ச உண்மையான சிலை கிடையாது. சிலை மாறி இருக்குங்க ஐயா.